அரண் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். செல்லக்குட்டிகளா, அரண் தமிழ் வகுப்பிற்கு போகலாமா? அடிப்படை இலக்கணம். இந்த வகுப்புல நம்ம படிக்க போறது குறில் நெடில் எழுத்துக்கள் மற்றும் ஒற்று அப்படின்னா என்ன பார்க்கலாமா? உயிர் எழுத்துக்கள் 12. ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துக்களையும் நம்ம உயிரெழுத்துக்கள்னு சொல்றோம். இந்த 12 எழுத்துக்களையும் உச்சரிக்கும் பொழுது இதனுடைய ஒலி வேறுபாட்டின் மூலம் இந்த எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு பிரிக்கிறோம். அடுத்தது எத்தனை குறில் எழுத்துக்கள் இருக்கு, எத்தனை நெடில் எழுத்துக்கள் இருக்கு, ஏன் இந்த எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள்னு சொல்றோம் பார்க்கலாமா? இப்ப நம்ம பார்க்க போறது குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள்னா என்ன? குறுகிய ஓசை உடைய எழுத்துக்களை நம்ம என்ன எழுத்துக்கள்னு சொல்லுவோம்? குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். உயிர் எழுத்துக்கள்ல எத்தனை குறில் எழுத்துக்கள் இருக்கு? 5 குறில் எழுத்துக்கள் இருக்கு. எத்தனை குறில் எழுத்துக்கள் இருக்கு? 5 குறில் எழுத்துக்கள் இருக்கு. அந்த குறில் எழுத்துக்கள் என்னென்ன? அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களையும் நம்ம என்ன எழுத்துக்கள்னு சொல்றோம்? குறில் எழுத்துக்கள். ஏன் இந்த எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள்னு சொல்றோம்? இதனுடைய ஓசை குறுகி இருப்பதால் இந்த எழுத்துக்களை நம்ம என்ன எழுத்துக்கள்னு சொல்றோம்? குறில் எழுத்துக்கள். அடுத்தது குறில் எழுத்துக்கள். இந்த குறில் எழுத்துக்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். உயிர்குறில், உயிர்மெய் குறில். உயிர்குறில் அப்படின்னா என்ன? உயிர் எழுத்துக்கள்ல வரக்கூடிய குறில் எழுத்த உயிர்குறில் அப்படின்னு சொல்றோம். அந்த உயிர்குறில் எழுத்துக்கள் என்னென்ன? அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களையும் உயிர்குறில் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி உயிர்மெய் குறில் எழுத்துக்கள்னா என்ன? உயிர்குறில் அப்படின்னா உயிர் எழுத்துல வரக்கூடிய குறில் எழுத்துக்கள் உயிர்குறில் எனப்படும். உயிர்மெய் குறில் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள்ல வரக்கூடிய குறில் எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உயிர்மெய் குறில். தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216. இந்த 216 எழுத்துக்களை நம்ம என்ன எழுத்துக்கள்னு சொல்லுவோம்? உயிர்மெய் எழுத்துக்கள். நமக்கு தெரியும், ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய எழுத்துக்கு பெயர் என்ன? உயிர்மெய் எழுத்து அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப உயிர்மெய் குறில் மொத்தம் இந்த 216 உயிர்மெய் எழுத்துக்கள்ல எத்தனை உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் இருக்கு பார்க்கலாமா? அதாவது மெய்யெழுத்துக்களான இக் முதல் இன் வரை உள்ள மெய்யெழுத்துக்களோடு உயிர்குறில். உயிர்குறில் என்னென்ன? அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 உயிர்குறில் எழுத்துக்கள் இணைந்து உருவாகும் எழுத்துக்களை நம்ம என்ன எழுத்துக்கள்னு சொல்றோம்? உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். சரியா? மொத்தம் எத்தனை உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் இருக்கு? 90 எழுத்துக்கள் இருக்கு. ஆ வரிசையான கா முதல் நா வரை உள்ள எழுத்துக்கள் மற்றும் கி முதல் நீ வரை உள்ள எழுத்துக்கள், கு முதல் நு வரை உள்ள எழுத்துக்கள், கே முதல் நே வரை உள்ள எழுத்துக்கள், கோ முதல் நோ வரை உள்ள இந்த 5 வரிசை எழுத்துக்களையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் கிடைக்கும்? 90 எழுத்துக்கள் கிடைக்கும். சரியா? அப்ப மொத்தம் உள்ள உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் 90. இப்ப உங்க எல்லாருக்கும் குறில் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும். குறில் எழுத்துக்கள்ல உயிர்குறில், உயிர்மெய் குறில் அப்படின்னு 2 வகைகளாக பிரிக்கலாம். உயிர்குறில் எழுத்துக்கள் 5. அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களையும் உயிர்குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் ஆ வரிசை, இ வரிசை, உ வரிசை, ஏ வரிசை, ஓ வரிசை. இந்த 5 வரிசை எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் நமக்கு எத்தனை குறில் எழுத்துக்கள் இருக்கு? 95 குறில் எழுத்துக்கள் இருக்கு. இயல்பாக ஒரு முறை கை நொடிக்கும் நேரம் அல்லது இயல்பாக ஒரு முறை கண் இமைக்கும் நேரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்றோம். இந்த குறில் எழுத்துக்கள் ஒலிப்பதற்கு 1 வினாடி தேவைப்படுறனால இதனுடைய மாத்திரை அளவு 1. மாத்திரை எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு மாத்திரை எனப்படும். இந்த மாத்திரையை பற்றி நம்ம தெளிவா
வரக்கூடிய அடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். இந்த குறில் எழுத்துக்கள் ஒலிப்பதற்கு ஒரு வினாடி. அந்த ஒரு வினாடின்னு சொல்றோம் அல்லவா, அந்த கால அளவு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மாத்திரை அப்படின்னு சொல்றோம். மாத்திரையின் அளவு 1, 2, அரை மாத்திரை அளவு அப்படின்னு அந்த ஒலிக்கு ஏற்றாற்போல் மாறுபடும். குறில் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு 1. அடுத்தது நெடில் எழுத்துக்கள். நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். அதாவது நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்றோம்? நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். உயிர் எழுத்துக்கள்ல மொத்தம் எத்தனை நெடில் எழுத்துக்கள் இருக்கு? 7 எழுத்துக்கள் இருக்கு. அது என்னென்ன? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களையும் நம்ம என்ன எழுத்துக்கள்னு சொல்றோம்? நெடில் எழுத்துக்கள். சொல்லுங்க, நெடில் எழுத்துக்கள். இயல்பாக இருமுறை கை நொடிக்கும் நேரம் அல்லது இயல்பாக 2 முறை கண் இமைக்கும் நேரத்தை நெடில் எழுத்துக்கள்னு சொல்றோம். இதனுடைய மாத்திரை அளவு 2. நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது நெடில் எழுத்துக்கள்ல 2 வகையான நெடில் எழுத்துக்கள் இருக்கு. ஒன்று உயிர் நெடில், இன்னொன்று உயிர்மெய் நெடில். உயிர் நெடில் அப்படின்னா என்ன? உயிர் எழுத்துக்கள்ல வரக்கூடிய நெடில் எழுத்துக்களை உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். உயிர் எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் என்னென்ன? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களையும் உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது உயிர்மெய் நெடில். அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள்ல வரக்கூடிய நெடில் எழுத்துக்களை உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப மொத்தம் எத்தனை உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் இருக்கு, அது என்னென்ன பார்க்கலாமா? உயிர்மெய் நெடில். உயிர்மெய் எழுத்துக்கள்ல உள்ள நெடில் எழுத்துக்களை உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்றோம். அதாவது உயிர் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 உயிர் எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களோடு இக்கு முதல் இன் வரை உள்ள மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து கிடைக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம என்ன எழுத்துக்கள்னு சொல்றோம்? உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். மொத்தம் எத்தனை உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் இருக்கு? 126 உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் இருக்கு. இந்த எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு 2. உங்களுக்கு தெரியும், நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு 2. இப்ப நம்ம நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு படிச்சுட்டோம். அந்த நெடில் எழுத்துக்கள்ல 2 வகையான நெடில் எழுத்துக்கள் இருக்கு. உயிர் நெடில், உயிர்மெய் நெடில். இந்த உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 126. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு நமக்கு நெடில் எழுத்துக்கள்? ஆமா, 133 நெடில் எழுத்துக்கள் இருக்கு. இந்த நெடில் எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு 2. இந்த நெடில் எழுத்துக்கள் ஒலிப்பதற்கு 2 வினாடி எடுத்துக்கொள்றதுனால இந்த எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு 2. குறில் நெடில் எழுத்துக்கள். உயிர்குறில் 5, உயிர்மெய் குறில் 90. மொத்தம் உள்ள குறில் எழுத்துக்கள் 95. தமிழில் உள்ள மொத்த குறில் எழுத்துக்கள் எத்தனை? 95. அடுத்தது உயிர் நெடில். உயிர் நெடில் எழுத்துக்கள் 7, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 126. மொத்தம் உள்ள நெடில் எழுத்துக்கள் 133. தமிழில் உள்ள மொத்த நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 133. இப்ப உங்களுக்கு குறில் எழுத்துக்கள் எத்தனை, நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது குறுக்கியும், குறில் எழுத்துக்களை குறுக்கியும் நெடில் எழுத்துக்களை நீட்டியும் நம்ம ஒலிக்கணும். இத மாத்தி உச்சரிச்சோம் அப்படின்னா
எழுத்து கூட்டி படிக்கும் பொழுது நமக்கு நிறைய பிழைகள் வரும். அந்த பிழைகள் வராமல் இருப்பதற்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? குறில் நெடில் படிக்கிறோம். சரியா? அடுத்தது ஒற்று. ஒற்று அப்படின்னா என்ன? புள்ளி வைத்த எழுத்துக்களை ஒற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புள்ளி வைத்த எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு? 18 மெய்யெழுத்துக்களும் புள்ளி வைத்த எழுத்துக்கள் தான். அதே மாதிரி ஆயுத எழுத்து, அது என்னது? அக். மெய்யெழுத்துக்களையும் ஆயுத எழுத்துக்களையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒற்று. அதாவது ஒலிப்பதற்கு அரை வினாடி நேரமே எடுத்துக்கொள்ளும் எழுத்துக்கள் ஒற்று என்று அழைக்கப்படுகிறது. இந்த எழுத்துக்கள் ஒலிப்பதற்கு அரை வினாடியே தேவைப்படுகிறது. அதனால இதனுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை. இப்ப நீங்க குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் மற்றும் ஒற்று அப்படின்னா என்னன்னு தெளிவா படிச்சிருப்பீங்க. மேலும் உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அரண் தமிழ் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த கேள்விக்கான பதிலையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இரண்டாவது கேள்வி, நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது அரண் தமிழ்.